பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வரப்போகிறதை உங்கள் காதில் போடுவார் கர்த்தர். ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனபானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். தேவஜனமே, நமக்கு பழக்கப்பட்ட வசனம், தெரிந்த நிகழ்வுகள் தான் இது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எலியா, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே ஆனது. மழை இல்லை. ஆனால் கர்த்தர் தன் தாசனை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டார். பின் சாரிபாத்து விதவையிடம் அனுப்பினார். அவளை எலியா ஆசீர்வதித்தார். அந்த சாரிபாத்து விதவையை அவன் மகனும் செத்து போகும்படி முடிவெடுத்திருந்தார்கள். கர்த்தரின் மனுஷன் ஆசீர்வதித்தார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படியே ஆயிற்று. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் எலியாவிடம், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். எலியா ஆகாபை சந்திக்க புறப்படுகிறார். சமாரியாவிலே பஞ்சம் கொடிதாக இருந்தது. எலியா தான் இதற்கு காரணம் என்பதை ஆகாப் அறிவான். பின் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களையெல்லாம் வாசித்து கொள்ளுங்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவன் வைத்த பலிகளையும் பலிபீடத்தையும் அக்கினி எடுத்துக்கொண்டது. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். இப்போது ஆகாபின் மனநிலை எலியா என்ன சொன்னாலும் கேட்கிற நிலையில் இருந்தார், எசபேலை சந்திக்கும் வரை. 1 ராஜாக்கள் 18:41 எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனபானம் பண்ணும் என்று அனுப்பிவிட்டார். எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தேவ சமூகத்தில் இருந்தான். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்பதை கண்டோம். அப்படி இருந்தும் அவன் மழை பெய்யாது என்றான். அப்படியே ஆயிற்று. பின்பு அவன் காதில் மட்டும் பெருமழை இரைச்சல் கேட்டது. மக்களே, கர்த்தர் பாரபட்சமற்றவர். அவர் நம்மோடு பேச வேண்டுமானால் இவ்வளவு படித்திருக்க வேண்டும், இத்தனை நாட்கள் உபவாச ஜெபத்தில் இருந்திருக்க வேண்டும், வேதம் அத்துபடியாக இருக்க வேண்டும், ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 2 என்று ஏதும் கிடையாது. எலியாவோடு பேசினது உண்டானால், ஆதோமோட பேசினது உண்டானால், மோசேயோட, யோபுவோட, இன்னும் ஆபிரகாமோட, இன்னும் பல பல பரிசுத்தவான்களோட பேசினது உண்டானால், நம்மோடும் அவர் அப்படியே பேசுவார். நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோகத்தோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். தேவன் நம்மை இப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக நம்மை பார்க்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. ஐயோ நான் பாவி, ஐயோ நான் அப்படி, ஐயோ நான் இப்படி சொல்லாதீர்கள். ஆனால் செய்தது உண்டானால் மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி முத்தரித்திருக்கிறார். ஆவியானவர் வந்து நம்மளை தங்கி விட்டார். அவர் போவதும் வருவதும் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுதல், எத்தனை வேண்டுதல் வேண்டுமானாலும், என்னென்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் செய்யலாம். பிதா கேட்கிறார், கவனிக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்ற இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். இது ஒரு தகுதி. எப்படி பதில் கொடுக்கிறார்? அவரது நேரத்தில், அவரது முறையில், அவரது பாணியில் பதில் கொடுக்கிறார். அதுவரை நாம் விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். இந்த தகுதி நமக்கு வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் எலியா தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த தகுதி நமக்கு வேண்டுங்க. நானெல்லாம் கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியுமா? பாஸ்டர் தான் நிற்க முடியும் அப்படி நினைக்காதீர்கள். ஏன் ஆதாம் ஒளிந்து கொண்டான்? கட்டளையை மீறினான், பயந்தான். கட்டளையை மீறினான் என்பதை விட பயந்தான். முன்பாக நிற்க முடியவில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பயம் என்பது பிசாசு கொடுப்பது. எதற்கு கொடுக்கிறான்? நாம் தேவ சமூகத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு, ஆராதிப்பதை விட்டு, வேதம் வாசிப்பதை விட்டு, அறிக்கை செய்வதை விட்டு, மகிழ்ச்சியோடு காத்திருப்பதை விட்டு வெளியேற வேண்டும். ஆமாங்க, பிள்ளைக்கு 30 வயதுக்கு மேலாகிவிட்டது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை. பயம் வராதுங்களா? பிள்ளை, கணவன் டேர்ம்ஸு சரியில்லை, பயம் வராதுங்களா? வீடு சொத்து ஜப்திக்கு வருகிறது நோட்டீஸ் வந்து விட்டது, பயம் வராதுங்களா? இன்னும் பல காரியங்கள் இப்படி சொல்லி பயத்திற்கு நியாயம் தேடுகிறோம்.
பயப்பட்டால் காரியம் நடக்கும் என்று யார் சொன்னது? பயந்தால் நமது பலவீனத்தை பறைசாட்டுகிறோம். கர்த்தர் அறிவார், உங்களை விட அவருக்கு கரிசனம் உண்டு, எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் செய்து முடிப்பார். இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும், இந்த தகுதி நமக்கு வேண்டும். உங்களையும் உங்கள் பாரங்களையும் அவர்தான் சுமந்து கொண்டிருக்கிறார். சுமப்பவருக்குத்தான் தெரியும் சுமையின் அழுத்தம். நம்மை சுமக்க சொல்லவில்லையே. அவர் சொல்லாத செய்தால் மன அழுத்தம், பயம் வரும். இதுதான் நாம் செய்யும் தவறுகள். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்பவர்கள் என்றால், நான் கொடி, அவர் செடி, வேர்தான் என்னை சுமக்கிறது என்ற நிச்சயத்தில் இருப்பீர்கள். எல்லாவற்றையும் அவற்றிடம் சாற்றிவிட்டு இனி இது என் பாடு அல்ல என்பது போல தைரியமாக தெளிவாக உங்களது அன்றாட வேலையை பார்ப்பீர்கள். இதெல்லாம் அடையாளம், கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர்களின் அடையாளம். கர்த்தர் உங்களது எல்லையில் கிரி செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தில் இருப்பீர்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்றால் ஆவியானவர் கட்டளைக்கு உடனே கீழ்ப்படுவீர்கள். அது முடியாவிட்டால் அவர் கிருபை உங்களுக்கு போதுமானது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் என்றால் தவறு செய்துவிட்டால் ஓடி ஒளியாமல் சரணடைந்து மன்னிப்பு கேட்பீர்கள். மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு வந்துவிடும். மன்னியும் என்று நீங்கள் சொல்லும் போது அந்த முடிவடைவதற்கு முன்பாகவே அவர் மன்னித்து விட்டார். கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர் என்றால் யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை விடமாட்டேன் என்று வைராக்கிய ஜெபம் தேடுவதிலும் வேண்டும். ஆதியாகமம் 32:26. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர் என்றால் அவர்தான் உங்களுக்கு முதலிடம் முக்கியம். அதிகாலை எழும்பி காத்திருந்து துதித்து வார்த்தையை தியானம் பண்ணுவீர்கள். சபையில் புல்பிட்டிலிருந்து வார்த்தைகள் வரும்போது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்ற நிச்சயம் உள்ளவர்களானால் ரேமா வார்த்தை உங்கள் காதில் விழும். வார்த்தைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருக்காது. நம்ம மூளையும் அதை ஏற்றுக்கொள்ளாது, அது ஒத்து வராது. ஆபிரகாமுக்கு வார்த்தை கிடைத்தபோது, ரேமா வார்த்தை கிடைத்தபோது வயது முதிர்ந்தவனாயிருந்தான். இருக்கட்டுமே, உங்களது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கிடைத்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நிறைவேற்ற வல்லவர். அவரை எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. எந்த காலமும் அவரை தடுக்க முடியாது. எந்த எதிர் சக்தியும் அவரை தடுக்க முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மனதில் கொண்டு, அழுத்தமாக மனதில் கொண்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்து நடக்கப் போகிறது என்ற 100% எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் எங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் எலியா அந்த பெருமழை இரைச்சல் கேட்டதும் சரி இனி மழை வந்துவிடும் என்று அவன் சும்மா இருக்கவில்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். கையளவு மேகம் பார்த்ததும் இது போதும் என்று தன்னை மழைக்கு தப்புவிக்க ஆயத்தப்படுத்தினான். அப்படியே பெய்ததே. தானியேலு பாபிலோனில் இருக்கும்போது தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கண்டுகொண்டான். சிறையிருப்பின் காலம் 70 வருடங்கள் முடிந்து விட்டது என்று. அப்பாடா என்று அவன் நெட்டி முறிக்கவில்லை. 21 நாட்கள் உபவாசம் இருந்தான். அப்படி உங்களுக்கு ரேமா வார்த்தை, தரிசனம், சொப்பனம் கிடைத்ததும் அதை வைத்து செபியுங்கள். சங்கீதம் 123:2 படி இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், பதில் கிடைக்கும் வரைக்கும் உங்களது சிந்தை அவரையும் அவர் கொடுத்த வாக்கியமே பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம் மனிதர்கள் 100% பெர்ஃபெக்ஷனை அவர் ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டார். நாம் பலவீனர்கள் தான், ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு 100% நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை எதிர்பார்ப்பார். அவரது கிருபையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். கிருபை அளவில்லாத கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் கொடுக்கிறார். புத்தம்பது கிருபையை கொடுக்கிறார். நேற்று கொடுத்த கிருபை கணக்கு கேட்பதில் இதை யாரிடமும் பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சிது, அதை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும், யோசிப்பை போல் ஆகிவிடும். நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகமும் இருக்கக்கூடாது. நடக்கும், அடைவேன், நிறைவேறும், அவர் சமூகத்தில் இப்பவே ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறேன் என்று ஏதும் அடைவதற்கு முன் உற்சாக பலி, நன்றி பலி செலுத்துவோராக நீங்கள் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். நீங்கள் கர்த்தரை தேடுவதில் உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும். ஒரு நெருடல் இருக்கக்கூடாது, ஒரு பயம் இருக்கக்கூடாது. நாம் தவறே செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது என்று பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. தகப்பனே, நான் தவறி விடாதபடிக்கு என்னை காத்தருளும். யாபேஸ் ஜெபித்தானே, உன் கிருபை தாங்கட்டும், தப்புவிக்கட்டும் என்ற ஜெபம் நிச்சயம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் காதில் தம் வார்த்தையை போடுவார். அப்படியே நடத்தி நீங்கள் அவர் முன் நிற்பவர் என்பதை உலகத்திற்கு காட்டுவார். இதில் தான் அவர் பிரியப்படுகிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் உங்கள் சமூகத்தில் எப்போதும் உமது பிள்ளையாக உரிமையின் வாரிசாக நிற்கிறேன். என் பலவீனத்தை உங்கள் பலன் பூரணமாய் விளங்கட்டும். உமக்கு பிரியமாய் நடக்க ஆவியானவர் உதவி செய்வாராக.
நீங்கள் என்ன செய்கிறீர் என்பதை என் வாழ்வில் நான் ஆராயாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனமாக இருக்க கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு நான் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் கர்த்தரின் கரத்தில் தான் இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.